அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி பெருங்காயம் பரிகாரம் எப்படி பண்ணுறது? பெருங்காயத்தையே நீக்கக்கூடியது தான் இந்த பெருங்காயம். எல்லார் வீட்லேயும் சமையல் கட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பொருள். இந்த பரிகாரம் செலவே கிடையாது. ஈஸியான பரிகாரம், நம்பிக்கையாக செய்யுங்க. இந்த பொருளை வச்சு நம்ம ஒரு சில பரிகாரம் பண்ண போகிறோம். இதில் எவ்வளோ பெரிய சக்தி மறைந்திருக்கு அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. செஞ்சு பாருங்கள், செலவு கிடையாது. இப்போ பரிகாரம் என்னால் செய்ய முடியாது, எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த பொருள் வாங்கிறதுக்கு கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, எனக்கு டைம் இல்லை அப்படின்றீங்களா? ஓகே, எவ்வளோ பரிகாரம் பண்ணேன், எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்களா? ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் இதுக்கு செலவு இல்லை, ஒன்றுமே இல்லை. வீட்டில் இருக்க சமையல் கட்டில் இருக்க நம்ம பெருங்காயத்தை மட்டும்தான் சொல்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் நமக்கு பணம், அதிர்ஷ்ட காற்று வேணுமா? பணம் நமக்கு எப்படியாவது நம்ம தேடி வரணுமா? பண கஷ்டம் நீங்கணுமா? அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமும் திரும்பி பார்க்கணுமா? அதுக்கு இந்த பெருங்காயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிட்டு வரேன். இப்போ பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஒரு எல்லோ கலர் கிளாத் வேணும் அதுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெருங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் கலர் கிளாத் துணியில் ஒரு சின்ன பெருங்காய கட்டியை வச்சு முடிச்சு மாதிரி போட்டுடுங்க. நீங்கள் பணம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த முடிச்சை வச்சுருங்க. நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம், இல்லை நீங்கள் பர்ஸில் வச்சுருந்தா அங்கேயும் வைக்கலாம், ஹேண்ட்பேக் இருந்தால் அதிலே வச்சுக்கலாம். பணம் எங்கெல்லாம் நீங்கள் இல்லை அஞ்சரை பெட்டியில் வைப்பவங்க இல்லையா ஒரு சிலர், அந்த மாதிரி இருந்தாலும் அங்கேயும் வச்சுக்கலாம். குட்டி மூட்டையாக கட்டிக்கோங்க. ஒரு மஞ்சள் கிளாத்தில் காட்டன், அதில் குட்டியாக பெருங்காயம் போட்டு மூட்டை மாதிரி குட்டியாக மூட்டை வரும், அது மாதிரி கட்டிக்கோங்க. கட்டி பணம் வைக்கிற இடத்துலலாம் நீங்கள் வச்சு விட்டுடுங்க. இதை மாற்றணுன்னா அவசியமே கிடையாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வருங்க. அதுக்காக நீங்கள் வீட்டில் இதெல்லாம் செஞ்சுட்டேன், எங்கே பணம் வருதுன்னு எனக்கு கேட்காதீங்க. நீங்கள் போய் வேலை செய்கிறத, ஒர்க் பண்ணுறத பண்ணிட்டு இருங்க. இதை சின்ன சின்ன தாந்திரிகம் செய்வோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, அவ்வளோதான். செஞ்சு வச்சுட்டு நீங்கள் உங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தேடி வருங்க. அதுக்கு உண்டான வாய்ப்பு எப்படியாவது ஒரு இந்த பரிகாரம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த சிறிய பெருங்காயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது டிப்ஸ்ன்னு பார்க்க போனீங்கன்னா, பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. இதுக்கு நமக்கு பன்னீர் அதுதான் வேணும். இப்போ மஞ்சள் உரசுற கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ஒரு குட்டி பெருங்காயத்தை எடுத்துக்கோங்க. அந்த கல்லில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு பன்னீர் ஊற்றிக்கோங்க. மஞ்சள் அடைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த பெருங்காயத்தை அந்த மஞ்சள் அடைக்கிற கல்லில் இழைங்க. உங்களுக்கு ஒரு சின்ன குட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். அதை எடுத்து உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எந்த விஷயமா வெளியில் போகிறீங்களோ, இல்லை அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே இந்த வேலையை செஞ்சுருங்க. அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கையில் ஏதோ ஒரு அதாவது ரூபத்தில் அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கையில் பணம் ஏதாவது இருந்துகிட்டே இருக்குங்க. பணம் 5 பைசா இல்லைப்பா என் கையில் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கையில் பணம் புழங்கிட்டே இருக்குங்க. இந்த பெருங்காயத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்குது. இந்த பெருங்காயத்தை நீங்கள் தண்ணி போட்டு இழைக்கக்கூடாது, பன்னீரில் மட்டும்தான் இழைக்கணும். அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி இந்த பெருங்காய பொட்டு பன்னீரில் இழைச்சி நீங்கள் பேசுகிற மாதிரி தடவி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு, அதுவும் மோதிர விரலால் நெற்றியில் இட்டு கொண்டு வாங்க. இட்டுட்டு வெளியில் போயிட்டு வாங்க, ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அன்றைக்கி ஃபுல்லாக உங்ககிட்ட பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதில் ஒரு துளி அளவு கூட சந்தேகமே கிடையாதுங்க. எக்காரணத்தை கொண்டும் நான் சொன்ன மாதிரி தண்ணீரில் மட்டும் குழைக்காதீங்க, அவ்வளவுதான். அது என்ன பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா, வீண் விரயத்தை நமக்கு கொடுக்கும், புரியுதுங்களா? அதனால் தண்ணீர், அதாவது வாட்டர் பண்ணாதீங்க.
பன்னீர் அதில் தான் நீங்கள் பண்ணணும். சாமிக்கெலாம் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, பன்னீர், வாசனையாக இருக்கும் ரோஸ் வாட்டர், அதில் தான் நீங்கள் இழைச்சி மோதிர விரலால் நெற்றியில் வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இது இந்த பரிகாரத்துக்கு ₹1 கூட செலவு கிடையாது. எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு காமனான ஒரு பொருள். இதை வச்சு தான் நம்ம செய்ய